அப்புறம் மாலையபக்ஷம். இந்த மாலையபக்ஷ சாதத்தை சில பேர் ரொம்பவே 15 நாளும் தர்ப்பணம் பண்ணுறவா இருக்கா. அந்த மாலை பட்சம் முழுக்க பட்ச தர்ப்பணமாக பண்ணுறவாளுக்கு பிரதமையில் ஆரம்பித்து பிரதம பரியந்தம் 16 தர்ப்பணங்கள். மாலயத்துக்கு 16 தர்ப்பணம் கணக்கு. 96 தர்ப்பணங்கள் வருஷத்தில் ஷண்ணவதின்னு உண்டு. ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கவா அப்படி பண்ணுவா. அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு 24 12 அமாவாசை 12 மாதப்பிறப்பு 24 13 அதாவது 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு சம்பந்தப்பட்டதாக 27 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய வெற்றிபாத யோகம் வைத்தியன்னு யோகம். அது 27 நாளைக்கு ஒரு முறை வரதுனால 13 முறை ஒரு வருஷத்தில். அந்த வெற்றிபாதம் 13, வைத்திய 13, 13 26 24 50, மாலயம் 16. அதை தவிர மன்வாதின்னு சொல்லி ஒரு 4 மனுக்கள் 14 மனுக்கள். அந்த மனுக்களுடைய கால ஆரம்பம் மன்வாதி 14 மனுக்கள் கணக்கு போட்டுங்க. 16 மாலயம் 14 மனுக்கள் மொத்தம் 30, 50 30 80. அதோடு கூட இந்த அஷ்டகைன்னு சொல்லி நான் மார்கழி தை மாசி பங்குனி இந்த 4 மாதங்கள்லையும் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமி அஷ்டகை. அதுக்கு முதல் நாள் பூர்வேத்தியும் மறுநாள் அன்றைக்கி அன்வஷ்டகை. ஆக 3 தர்ப்பணம் வரும். சப்தமி அஷ்டமி நவமியில் வரும். அது மாதிரி 4 மாதங்கள் 3 × 4 12, 80 12 92. 4 யுகாதிகள், கிருத்தயுகாதி, திரேதாயுகாதி, துவாபர யுகாதி, கலியுகாதி, 4 யுகாதிகள். இந்த 4 யுகாதிகளும் சேர்ந்தேன்னா 96. 96 ஷண்ணவத்தின்னா 96ன்னு அர்த்தம். அதை பண்ணுறவாளுக்கு அது இருக்கட்டும். பொதுவாக ஏதாவது அட்லீஸ்ட் மாசப்பிறப்பு தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் விடாமல் பண்ணணும். இந்த மாலயத்தில் 16 நாளும் பண்ணுறவா இருக்கா. அந்த மாலயத்தில் ஒரே ஒரு நாள் பண்ணுறவாளும் இருக்கா. ஒரே ஒரு நாள் பண்ணுறவா தான் சகிருன்மாலயம்னு பேர். சகிருத்னா ஒரு முறை அப்படின்னு. ரொம்பவே நினச்சின்னு இருக்கா அப்பாவுடைய திதியிலையோ அம்மாவுடைய திதியிலையோ தான் மகாலயம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கா. திதியில் வந்து தான் பண்ணட்டும், விசேஷம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ என்றைக்கோ ஒரு நாளைக்கு 15 நாள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிராமணரை கூப்பிட்டு போஜனம் பண்ணுறது. உங்கள் அப்பா ஏகாதசியில் தவறி போயிட்டாருன்னா, ஏகாதசிலையும் தவறி போயிட்டாருன்னா பிரத்யாதிக சாதம் ஏகாதசியில் தான் பண்ணோம். அன்றைக்கி வடையோட அதிர்ஷ்டத்தோடு 5 விதமான பட்சணங்கள் 5 விதமான கறிகா எல்லாத்தையும் போட்டு மூக்க பிடிச்சா சாப்பிட்டா கூட உபவாசம் இருந்த பலன்தான் ஏகாதசி. என்றைக்கு தவறி போனாலும் அந்த ஏகாதசிக்கு மாத்திரம், பாக்கி எல்லா ஏகாதசியும் இல்லை. என்றைக்கு எந்த ஏகாதசியில் அவர் தவறி போனாரோ அந்த ஏகாதசிக்கு மாத்திரம். மாலயத்தில் போய் ஏகாதசியில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா. ஏதோ 4 பிராமணரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் ரொம்பவே நினைக்கலாம். அது பிரீத்தி போஜனம்னு பேர். அது வந்து ஹோமமாக பண்ணால் அது வேறு. அது ஹோமமாக பண்ணக்கூடிய மாலையும் கொஞ்சம் ரொம்ப சிரமமான ப்ராசஸ்ஸு. ரொம்ப ஸ்ரத்தி இருந்தால் தான் நடக்கும். அட்லீஸ்ட் மாலையை தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு பிரீத்தி போஜனமாக 4 பிராமணருக்கு போஜனம் பண்ணி வைக்கிறது. அது ஏகாதசியில் போஜனம் பண்ணி வைக்க வேண்டாமே, அவசியம் இல்லையே. எல்லா நாளும் புண்ணியகாலம் தான். அம்மா திதியில் அப்பா திதியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கள் வேதகுரு சொல்லுவார், உங்கள் அப்பாவோ அம்மாவோ பௌர்ணமியில் போயிருந்தால் என்றைக்கு பண்ணுவேன் மாலையத்துன்னு கேட்பார். பௌர்ணமி திதியே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணபக்ஷ பிரதமையிலேருந்து அமாவாசை பரியந்தம் தான் 15 நாள் தான் மாலைய பட்சமே இருக்குது. பௌர்ணமி திதி இருந்தால் மாலையமே பண்ணாமல் விட்டுடுவோமா? அதனால் மாலையத்தில் ஒரு நாளாவது அவசியம் மாலையை சிராத்தம் பண்ணணும். 15 நாளும் தர்ப்பணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஒரு நாளாவது பண்ணி முடிஞ்சால் பிராமண போஜனமும் பண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். மாலையபட்சம் இதை பித்ருபக்ஷம்னு சொல்லி வடக்க முதற்கொண்டு ரொம்ப கொண்டாடுறா. இந்த மாலையபட்சம் ஒன்றும் மாதம் செய்யக்கூடிய